சற்று முன்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. சாராயத்த ஊத்து கண்ணாலத்தாய தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அப்படின்ற மாரி திமுகவின் அமைச்சர் செய்த படு கேவலமான செயல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபி என்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அரசியல் பார்வை என்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எதற்கு ப்ரோ இந்த முதற்கட்ட இந்த தொடக்க பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அப்படின்னு எதுக்கு நான் பாடினேன் அப்படின்னா, நம்முடைய செஞ்சி மஸ்தான் இருக்கிறார் அல்லவா அமைச்சர், ஓகேங்களா? அதாவது அமைச்சராக தான் இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் பெயர் போட ஒரு அமைச்சர், ஓகேங்களா? இப்பேற்பட்ட இந்த செஞ்சி மஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு சரக்கை வந்து ஊற்றினார், ஓகேங்களா? ஐஸ்கிரீமை வந்து வாயில வைக்கிறது, எல்லாத்தையுமே சில்மிஷம் சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருவர் உண்டு என்றால், திமுகவில் ஒரு அமைச்சர் உண்டு என்றால் அவர் இவர்தான். ரீசெண்டா கூட ஒரு அம்மனுக்கு பேயாட்டம் வந்தது போலவும் காளியாட்டம் வந்தது போலவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வா இங்கே வா, என்ன கோரிக்கை, ரோடு போடணுமா, சரி ரோடு போட்டுறேன், வேற என்ன இருக்குது, எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து இந்த டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்து 8 பேருக்கிட்ட மரணம் அடைந்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியும், தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மழைக்காலம் டைமில். அந்த டைமில் அந்த தீபாவளி கிட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சீரியஸாக சொல்கிறேங்க. திமுகவின் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டார்கெட்டட். இவர் பொன்முடி, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இவர்கள்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் செய்த கேவலமான அரசியல் அங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. சீரியஸாக தான், ஓப்பனாக தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா திமுகவின் அமைச்சர்களில் வந்து பார்த்தீங்கன்னா படு கேவலமான வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டான பட்டங்களை இவர்களுக்கெல்லாம் வந்து 100% வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் இவர்கள் அனைவருமே, ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் படுகேவலமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் என்று நம்மளால் வந்து கூறப்படுகிறது. ஸோ எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் சிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து சிக்க போகிறாங்க அப்படின்றதையே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ திமுகவின் அமைச்சர்கள் இப்படிப்பட்ட கேடுகெட்ட வேலைகளை எல்லாம் செய்வது யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. திமுகவின் அமைச்சர்கள் இப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னா ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ பி சேஃபாக இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப பி சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.